வெல்கம் டு பிக் பாஸ் தமிழ் சீசன் 4 டே 46 எபிசோட் ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பெருசாக இந்த எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் நடந்த மாதிரி எனக்கு தெரியலங்க. ஆனாலும் பிக் பாஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கும் டாஸ்க்கு மேலே டாஸ்க்கு கொடுத்து எதையாவது பண்ணி தொலைங்கடா அப்படின்னு சொல்கிறாருன்றது மட்டும் நல்லாவே தெரிஞ்சுது. ஆரம்பத்தில் இந்த மணிக்கொண்ட டாஸ்கோட லாஸ்ட் பார்ட்டில் அர்ச்சனா, சோமசேகர், சம்யுக்தா 3 பேரும் ஒவ்வொருத்தரும் எப்படி கவுண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அது காமெடியாக இருந்ததோ என்னவோ, எனக்கு பெருசாக எதுவும் சிரிப்பு வரலங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் சுச்சி கேமராக்கு முன்னாடி புலம்பி தள்ளிட்டாங்க. அவங்க போய் டஸ்ட் கிரியேட் பண்ணதுக்கோ அதை ஒழுங்காக க்ளீன் பண்ணாமல் இருந்ததுக்கோ பாலாஜி சொன்னதுக்கோ பெருசாக ஏதோ ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் அவங்களுக்கு இந்த வாரம் அவங்க எலிமினேட் ஆயிடுவாங்களோன்ற ஒரு பயத்தில் தான் கேமராக்கு முன்னாடி திருப்பி பேசுகிறாங்கன்றது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் சீச்சி இந்த பழம் புளிக்குன்ற ரேஞ்சுக்கு சுச்சி எனக்கு இந்த வீட்டிலலாம் இருக்க பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஞாபகம் இருக்கா, நேற்று எபிசோடில் தான் சுச்சி எனக்கு இந்த வீட்டில் ரொம்ப இருக்க பிடிச்சிருக்கு, என்னை இந்த வீட்டை விட்டு எடுத்துடாதீங்க அப்படின்னு பிக் பாஸ் கிட்ட ரொம்பவே கெஞ்சினாங்க. சுச்சி அப்படி என்னதான் ஃபீல் பண்ணுறாங்க, உள்ளையா வெளியிலையா, அது நம்ம இந்த வீக்கெண்ட் எபிசோடை பார்த்தாதாங்க தெரியும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வாரத்தோட லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க் அதாங்க நம்ம மணிக்கொண்ட டாஸ்கோட ரிசல்ட்ஸ் பற்றி பிக் பாஸ் அந்த டிவியில் போட்டு காமிச்சாரு. அதில் அர்ச்சனா, சோமசேகர், சம்யுக்தா, ரியோ, கேப்ரியல்லா, ஆரி இவங்க 6 பேரை தான் அடுத்த வாரத்தோட கேப்டன்ஷிப் டாஸ்க்கு பிக் பாஸ் செலக்ட் பண்ணியிருக்காரு. இதில் யார் அடுத்த வாரம் கேப்டனாக ஆவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணுங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க்குக்கான சாமானெல்லாம் போய் எடுத்துட்டு வரத்துக்கு ஒரு மரத்துலேருந்து எல்லாரையும் பறிக்க சொல்லியிருந்தாங்க, டீமாக போய். அதில் நீங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா இல்லையான்றது பார்க்கலாம். கேப்ரியல்லா அந்த ரூம்குள்ள ஆக்டிவிட்டி ரூம்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அந்த டீம் கிட்ட அதான் ஷிவானி போன டீம் அவங்க கிட்ட ஷிவானி கிட்ட மெயினா நீங்க உள்ள பன்னீரை எடுத்தீங்களான்னு கேட்கும்போது அதுக்கு ஷிவானி பதிலே சொல்லல. கேப்ரியல்லாவும் திருப்பி அதை கேட்டாலும் ஷிவானி அதுக்கு கொஞ்சம் கூட பதிலே சொல்லலைங்க. எனக்கு என்னமோ போன வாரம் கேப்ரியல்லாக்கும் ஷிவானிக்கும் பாலாஜியோட ஆனஸ்டி மேட்டர்ல சண்டை வந்ததோட எஃபெக்ட்னால தான் கேபி திருப்பி கேட்கும் போதும் ஷிவானி அதுக்கு பதில் சொல்லாம இருந்தாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. எனக்கு என்னமோ அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்றும் ரிசால்வ் ஆகலன்னு தான் நினைக்கிறேன். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பிக் பாஸ் இன்னொரு ஒரு டாஸ்க்கு கொடுத்து ஜெம்ஸை சாப்பிடு, டைஸை எடுத்து ஆர்டர் பண்ணு, டிஷ்யூ பேப்பரை எடுன்னு போட்டு டாஸ்க்கு கொடுத்து தாளிச்சிட்டாருங்க. ஆனால் என்னதான் சொல்லுங்க, பெருசா எதுவும் இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கா நடக்கல அப்படின்றது தான் உண்மை. பிக் பாஸும் ரொம்ப ட்ரை பண்றாரு, பார்க்கலாம் வரும் எபிசோட்ஸ்ல என்ன நடக்க போகுதுன்னு. ஆனா இன்னைக்கு முக்கியமா ஒரே ஒரு விஷயம் நடந்ததுன்னு மட்டும் சொல்லலாங்க. அதுதான் ரம்யா, ஆஜித், சம்யுக்தாக்கு நடந்த கான்வர்சேஷன். ஆஜித் கேட்குற மாதிரி கேட்டு இந்த வாரத்தோட வர்ஸ்ட் பர்ஃபார்மர் யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்க ரம்யாவும் கண்டிப்பா ஷிவானி இருப்பாங்கன்ற மாதிரி பேசினாங்க. கவனிச்சிங்களா? அதுக்கு அவங்க சொன்ன ரீசன், ஷிவானி பாலாஜியை தவிர வேற யார் பக்கமும் திரும்ப மாட்டேங்கிறாங்க, இந்த வீட்லயே அவருக்கு பாலாஜியை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுதுன்ற மாதிரி ரம்யா ஃபீல் பண்றாங்க. உண்மையை சொல்லுங்க, ரம்யா மட்டும்தான் அப்படி ஃபீல் பண்றாங்களா? ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அப்படிதாங்க ஃபீல் பண்ணுது. அது ரம்யா எப்படியோ சென்ஸ் பண்ணிட்டாங்க. உண்மையிலே சொல்லணும்னா ரம்யா ஒரு மிகப்பெரிய டேலண்டடான பர்சன் தாங்க. சரி, அது தவிர இன்னைக்கு எபிசோடில் பெருசாக வேற எதுவும் நடந்த மாதிரி தெரியலங்க. எனக்கு என்னமோ நிஷா இன்னைக்கு ஃபுல்லாக டல்லாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. இதனால இருக்கும் அர்ச்சனாவோட டீமில் தான் சேராத ஒரு வருத்தமாக கூட இருக்குமோ, அதை பற்றி நமக்கு தெரியலங்க. ஆனால் ஒன்று, இந்த வார வீக்கெண்ட் எபிசோடில் கமல்ஹாசனுக்கு டாபிக் கிடைக்க போது ரொம்ப கஷ்டம் தாங்க.
எனக்கு என்னமோ இப்பவே டிஸ்கஸ் பண்றதுக்கு டாபிக் இல்லாம கமலும் சேர்ந்து அவங்க எல்லாருக்கும் டாஸ்க் கொடுத்து நம்மள வறுத்து எடுக்க போறாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. சாட்டர்டே சண்டே 2 எபிசோடும் சேர்ந்து டாஸ்கா கொடுத்து கமல் ஓட்ட போறாருன்னு நினைக்கிறேங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு எபிசோட பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய ரிவ்யூஸோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.